தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நானே உனக்கு பலத்த துருகமாயிருந்து உன் சத்துருக்களிடமிருந்து உன்னை பாதுகாத்து அற்புதமாக வழி நடத்துவேன். சங்கீதம் 61:3. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பொல்லாத உலகின் கடைசி நாட்களில் உங்களை சுற்றிலும் கொடிய எதிரிகள் பெருகி இனிமேல் தப்பிக்க வழியே இல்லை என்று நீங்கள் மிகவும் பயந்து கலங்கி கண்ணீரோடு நிற்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை உண்மையாக காக்கும் அடைக்கலமும் உங்கள் சத்துருக்களுக்கு எதிரான பலத்த துருகமுமான சர்வவல்ல தேவன் உங்களோடு கூடத்தான் இருக்கிறார் என்பதை ஒருபோது மறவாதிருங்கள். அதாவது உலகத்தின் எந்த ஒரு மனிதனோ அல்லது அரணோ தர முடியாத நிச்சய பாதுகாப்பை கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு பலத்த துருகமாக இருந்து எப்பொழுதும் அளிக்கிறார். அன்று எலிசாவை சுற்றிலும் சத்துருவின் படைகள் சூழ்ந்திருந்த போது தேவன் உன்னத அக்கினி ரதங்களை கொண்டு பலத்த அடைக்கலமாக இருந்து அவனை மிக பத்திரமாய் பாதுகாத்தார். ஆகையால் உங்கள் சத்துருக்களை கண்டு ஒருபோதும் கலங்காமல் பலத்த துருகமான கர்த்தருக்குள் ஓடி ஒளியுங்கள். அவருக்குள் அடைக்கலம் கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்களை எல்லா சத்துருக்களுக்கும் எதிரே பலத்த துருகமாயிருந்து பத்திரமாக பாதுகாத்து அற்புதமாக வழி நடத்துவார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமும் துருகமுமானவரே, நீரே எனக்கு பலத்த துருகமாய் இருந்து என் சத்துருக்களிடமிருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக் கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.